D3 சேனல். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி உளுந்தங்களி தாங்க பண்ண போகிறோம். இந்த மாவு வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னா, ஒரு பங்கு உளுந்துங்க, ஒரு பங்கு வந்து பச்சரிசிங்க, ரெண்டையும் எடுத்து வந்து நல்லா கழுவி வெயிலில் வந்து காய வச்சு அதை வந்து நல்லா வறுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தாங்க இது. ரைஸ் மில்லில் கொடுக்கும்போது நமக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக வந்து நான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் வந்து நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்களே கூட வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி சலிச்சிக்கோங்க. சலிச்சிங்கன்னா நல்லா நமக்கு இந்த மாதிரி ஃபைன் பவுடராகவும் கிடைக்குங்க. ஸோ அப்படி ரெடி பண்ணால் இந்த மாவு வச்சு தாங்க நம்ம வந்து உளுந்தங்களி வந்து பண்ண போகிறோம். இப்போ அந்த மாவில் இருந்து நம்ம ஒரு 5 ஸ்பூன் வந்து மாவு வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாவு வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து களிக்கு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து மாவு வந்து நம்ம போட்டாச்சுங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் அந்த மாவை. ஸோ நல்லா வந்து தண்ணி ஊற்றி வந்து கட்டி இல்லாமல் நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கரைக்கும் போது வந்து கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகுங்க. அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனையோ வச்சு கிளறி விட்டுட்டு, இன்கேஸ் வந்து உங்களுக்கு கை வச்சு கிளறினாலும் கை வச்சு நல்லா கிளறிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மாவு வந்து நல்லா தண்ணியாக வந்து நம்ம கரைச்சாச்சிங்க. ஸோ மாவு வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சிங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சிங்க. வச்சதுக்கப்புறம் கையெடுக்காமல் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. இது வந்து என்ன ஆகுனா அடியில் வந்து நமக்கு வந்து ஒட்டுங்க, ஒட்டிட்டு அப்படியே கட்டியாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹீட்டாக இருந்ததையும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன். நல்லா கட்டியாக இருந்ததையும் இதை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கலாம். இந்த உளுந்தங்களி பண்ணுறதுக்காக நான் வந்து கருப்பட்டி வந்து எடுத்திருக்கேங்க. இந்த கருப்பட்டி வந்து என்னென்னா இது வந்து 1/2 kg இருக்கும். இப்போ இதை நம்ம உடச்சிட்டு இந்த கருப்பட்டி வந்து பொடியாக்கி நம்ம வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது இதில் வந்து பாதி வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இது வந்து 1/2 கிலோங்க முழு கருப்பட்டியாக இருக்குது. ஸோ இதை உடச்சி நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கருப்பட்டி வந்து நம்ம பொடி பண்ணியாச்சுங்க. அதாவது ஒரு தட்டு மாவு எடுத்துருக்கோங்க. அதோட வந்து என்னென்னா அது தட்டி எடுத்த மாதிரி எடுத்தோங்க. இது வந்து குமியாக எடுத்துருக்கோங்க. அதுதாங்க இதோட ரேஷியோ. ஸோ இப்போ வந்து பொடி பண்ணி வச்சாச்சு. மாவுக்கு கருப்பட்டியோட ரேஷியோன்னு பார்த்தோம்னா 1 கப்பு வந்து மாவு எடுத்தோம்னா 1/4 கப்பு வந்து கருப்பட்டி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா இதுவாகிடுச்சிங்க. இதுவாகி நல்லா மாவோட பைண்ட் ஆகி நமக்கு வந்து களி வந்து வெந்துருச்சுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுங்க. இப்போ நல்லா வந்து மாவு வந்து வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம வந்து பொடிச்சு வச்ச அந்த வெல்லத்தை வந்து போட்டுடலாங்க. பொடிச்சு வச்ச பனை வெல்லத்தை வந்து நம்ம போட்டுடலாங்க. போட்டுட்டு இதே வந்து நல்லா கிளறி விடலாம். ஸோ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது போட்டோன்னே வந்து என்னென்னா கையெடுக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கிளறணுமோ அதே மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த் வைஸாக ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த இடுப்பு வலி, முதுகு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த மாதிரி வந்து களி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சைட் பை சைடாக வந்து அவங்களுக்கு பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குங்க. அதோடு வந்து ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வந்து களி வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இருக்காதுங்க. ஸோ பனை வெல்லம் போட்டோன்னே இந்த மாதிரி வந்து நல்லா நமக்கு கட்டியாகுங்க. கட்டியாகி மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம போட்ட பனை வெல்லம் எல்லாமே வந்து கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாங்க. இதில் வந்து மெயினாக வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். நல்லெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25 கிராம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாங்க. யூஸ் பண்ணிட்டு அது வந்து நல்லா கிளறட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு 25 கிராம் யூஸ் பண்ணலாம். அதாவது டோட்டலாக வந்து இதுக்கு நான் வந்து 50 கிராம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சுத்தமான நல்லெண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஊற்றின பிறகு இதையும் வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதுவும் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உளுந்தங்களி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து களி வந்து விரும்பி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம நாக்கில் வச்சாலே அப்படியே சல்லுன்னு உள்ளே போகுங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து அந்த பேலன்ஸ் உள்ள ஒரு 25 கிராம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிடலாங்க. ஸோ டோட்டலாக வந்து 50 கிராம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றுனோடனே ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான அட் த சேம் டைம் ஹெல்த்தியான உளுந்தங்களி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் கருப்பு உளுந்தங்களிங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.